சங்கீதம் 29 வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காலையில நாம் தியானித்தோம், தேவன் தமது ஜனத்திற்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, வருஷத்தின் கடைசியில வந்துட்டோம். பெரும்பாலும் கடைசி நேரம் வரும்போது தான் சோர்வு வரும். கடைசி எல்லைன்னு நினைச்சாலே என்ன வந்துடும்? டயர்ட் ஆகிடும். சில பேருக்கு சோர்வு வருகிறது. ஆனாலும் இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய உனக்கு பலன் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் பலன் தருவார். ஆமென். இதுவரைக்கும் நடக்காத பிரச்சனைகள், இதுவரைக்கும் நாம் கண்ட வலிகள், வேதனைகள், நெருக்கங்கள், தாமதங்கள், வெறுப்புகள், ஆமென், எதிரிகளின் மூலமாய் வருகிற சண்டைகள், துரோகங்கள், தவறுகள், நான் செய்ய தவறியவை, என்னிடத்தில் உண்மை இல்லை, என்னிடத்தில் குறைவுண்டு, அல்லது நான் வந்த வழிகளின் நிமித்தம், கண்ணீர்களின் நிமித்தம் எனக்கு பலவீனம் வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட பலனை அவர் தருகிறார் அப்படின்னு சொன்னா எடுத்தவங்க வாசிக்கலாம். தமது ஜனத்திற்கு அவர் எப்பேற்பட்ட பலனை தருகிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 24 வாசிக்கலாம். என்னாகமம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் எப்படிப்பட்ட பலனை தருகிறாரா? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து, என்னாகமம் 24 தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, போதுமானது. அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தன்னுடைய ஜனத்திற்கு அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்று சொல்லும் போது அது சரீரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. காண்டாமிருகம் ஆமீன் சரீரத்திலே கவச உடை அணிந்தது போல உள்ள வல்லமையையும் பலனையும் அதனால் செய்திருக்கிறது. இயற்கையாகவே தேவனால் அது கிடைக்க பெற்றிருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஏற்கனவே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் என்று சொன்னால், அது புறப்படும் போது எப்படி இருந்ததோ முடிவிலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எகிப்திலிருந்து வெகு தூரம். கிட்டத்தட்ட இவர்கள் இங்கே கடந்து வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாகவும் ஆயிருக்கணும். வெகு தூரம் வந்திருக்கிறாங்க, வெகு நாட்கள் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் தேவனே அவரை அங்கிருந்து புறப்படும் போது என்ன பலன் இருந்ததோ அதே பலனை அவர்களுக்கு இருக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யோசுவா புஸ்தகம் 14 அழகா சொல்லுகிறார் காலேப்பு, என்னை மோசே அனுப்பின போது இருந்த பலன் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி. ஆமென். யோசுவாவும் காலேப்பும் அதை சொல்லும்படி அந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. காலேப் சொல்லுகிறார், நான் இளம் வயதில் எப்படி பலன் இருந்ததோ அதே போல இப்போது எனக்கு 80 வயதாகிறது, அந்த பலன் இன்னும் எனக்கு குறையவில்லைன்னு சொல்றார். ஆமென். மோசேக்கும் அப்படிதான். மோசே வயதாய் 120 வயதாய் இருக்கும் போதும் கூட அவர் பலன் குறையவில்லை, அவருடைய கண் இருளடையவில்லை. தாவீதுக்கும் அப்படிதான் நடந்ததுல. அவர் வயதானார், நல்ல பூரண வயதில் மரித்தார். ஆண்டவர் அவருக்கு என்ன செய்தார்? பலனை கொடுத்து அவரை நடத்தினார். அதுவரைக்கும் அவர் ராஜ்யத்திலிருந்து நடத்தி தன் பிள்ளைக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் தருகிறார். அது எப்படிப்பட்ட பலனா? புறப்படும் போது எப்படிப்பட்ட பலன் இருக்குதோ அது முடியும் போதும் அப்படிப்பட்ட பலனா இருக்கும். ஆமென். அது மாத்திரமல்ல, சத்துருக்களை பட்சிக்கிற பலன் காண்டாமிருகத்திற்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. சத்துருக்களை பட்சிக்கிற பலனை தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார். சத்துருக்களின் எலும்புகளை நொறுக்குகிற பலனை கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்கள் அம்புகளாலே அவர்களை எய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு முதலாவதாக காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை சரீரத்தில் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்பேற்பட்ட பலனை தருவேன் என்று நம்முடைய சபைக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம்,
ஆண்டவர் பாருங்க, அக்கா சொல்லும் போது சாட்சி சொன்னாங்க, அண்ணனும் அதை தான் காலையில் சொன்னாங்க. பலவீனமாக இருந்தது, ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நிமித்தம் ஒரு புது பலன் வந்திருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. ஆமென். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தன்னுடைய ஜனத்திற்கு அவர் கொடுக்கிறார். இரண்டாவது காரியம், எப்பேற்பட்ட பலனை அவர் தருகிறார் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 8:2. பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஒரு ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. இரண்டாவது, வாயில் பலனை உண்டு பண்ணுகிறார். வாயினால் பலன் உண்டு பண்ணுகிறார். ஆமென். சில பேர் பேசுகிற வார்த்தையை கேட்டாலே பலவீனம் ஆகிடும். சொல்லும் போதே சொல்லுவான், டேய் இதை போய் செய்யணும், எனக்கு தலை சுத்துது, இல்லை அந்த வார்த்தை வா போகலாம் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது போல தான் சமம். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், முதலாவது காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை தன்னுடைய ஜனத்திற்கு அவர் சரீரத்தில் தருவது மாத்திரமல்ல, நாவிலே அவர் பலனை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பார்கள். நாவின் அதிகாரத்தை தேவன் மனுஷனுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவருடைய ஜனத்திற்கு நாவில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வாயில் பலனை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எதுக்குங்க அப்படின்னா, பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட, சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர், படிப்பறிவில்லாதவர்கள், சிறுமையானவர்கள், எளிமையானவர்களுக்கு, அவருடைய ஜனமாக இருக்கிறவர்களுக்கு வாயில் பலனை உண்டு பண்ணிருக்கிறார். நாம் பேசுவோமானா அது பிறருக்கு பலன் உண்டாகும். ஆமென். நாம் எதிரே வருகிற பிரச்சனைகளை பார்த்து ஆமென் பேசுவோமானால், போராட்டங்களை பார்த்து பேசுவோமானால், அது நம்முடைய நாவின் அதிகாரமுள்ள வார்த்தை நிமித்தம் அது கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாவிலே நமக்கு பலனை தருகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் முடியாது ஆகாதுன்னு பேசியிருப்போம்னு சொன்னால், ஆண்டவர் கொடுக்கிற பலத்தின் நிமித்தம், நாவில் கொடுக்கிற பலத்தின் நிமித்தம் பேசுவோமானால், கர்த்தர் நமக்கு அது பலன் தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சாதாரணமான சூழ்நிலையாக இருக்கட்டும், அசாதாரணமான சூழ்நிலையாக இருக்கட்டும், முடியாத சூழ்நிலையாக இருக்கட்டும், பலவீனமான சூழ்நிலையாக இருக்கட்டும், கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களின் நிமித்தம் ஆமென் அறிக்கை செய்து என்ன செய்வோம்? ஜெயம் பெறுகிறவராக இருப்போம். ஆமென். சரீரத்தில் தேவன் பலனை தந்து நாவிலையும் பலனை தருவார். ஆனால் நாம் பேசும்போதே நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? பலன் அடையும். கடந்த நாளில் சகோதரர் பாஸ்டர் ஜான் ஜோசப் அவர் செய்தி கொடுக்கும்போது அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து எப்படி ஒரு எனர்ஜி வந்தது பார்த்தீங்களா? அந்த வசனத்தை திரும்பி திரும்பி சொல்லும்போது ஆமென் நமக்கு பலன் உண்டாகிறதா இருக்குது. அறிக்கை செய்ய வேண்டும். இந்த வேத வசனத்தின் வார்த்தைகளை நம்முடைய எதிரான சூழ்நிலைகளுக்கு முன்பாக அறிக்கை செய்யும் போது கர்த்தர் ஒரு பலனை தருகிறார். அல்லேலூயா. வெறுமன வாய்ஸ் ஆடல் இல்லை, வாய்ஸ் அவடால் அல்ல. தாவீது போய் நிற்கிறார். யாருக்கு முன்னாடி? கோலியாத்திற்கு முன்னாடி நிற்கிறார். வாயின் வார்த்தை நிமித்தமே கோலியாத்து பாதி என்ன பண்ணிட்டாரு? தோற்று போயிட்டார். அப்படிதானே? உன்னை என்ன பண்ணுவேன்? என் கடவுளுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லும்போது, உன் தலையை வெட்டி நான் என்ன பண்ணுவேன்? தனியாக எடுப்பேன்னு சொல்லும் போதே பாதி என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துருச்சு. பாதி ஜெயிச்சிட்டார். அதனால தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் நிமித்தம், தேவன் கொடுக்கிற வார்த்தை நிமித்தம் நாம் அதை பிரயோகப்படுத்தும் போது அது பலமாய் மாறும். அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையின் எதிரான சூழ்நிலைகளை ஆமென் எதிரான தன்மைகளை அது நம்மை விட்டு மாற்றி போடுகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். சரீரத்திலே பலன் தருகிறார், நாவிலே பலன் தருகிறார். ஆமென். கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு நாவில் பலன் தருகிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது காரியம், சங்கீதம் 28ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் அவர்களுடைய பலன். யாருடைய பலன்? தன்னுடைய ஜனத்திற்கு கர்த்தரே பலன். ஆமென். அதுக்கு அடுத்தது வாசிங்க. அவரே தன் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தர் தாங்க நம்முடைய பலன். அது எப்படிங்க அப்படின்னு சொன்னா,
கர்த்தர் நமக்குள்ளே அவர் பலனாய் வருகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. முதலாவது சரீரத்தை பலப்படுத்துகிறார், இரண்டாவது நாவை பலப்படுத்துகிறார், மூன்றாவது ஆவியை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு சரீரம் உற்சாகமா இருக்கும், ஆவி என்ன பண்ணிருக்கோம்? ஆனா ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சம் ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் தான் பலவீனமானது. ஆவி உற்சாகம் உள்ளது தான், ஆனால் மாம்சம் பலவீனமானது. இன்றைக்கு நிறைய பேர் மாம்சத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஆனா ஆவியில தோய்ந்து போயிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, என்ன பண்றது, என்ன பண்ணாலும் ஒன்றும் கிடையல, சர்ச்சைக்கு போய் என்னத்தை பண்ண, ஒரே சோதனை, ஜோமனா வந்தா கண்ணை மூட மாட்டாங்க. இன்னைக்கு நான் நிறைய பேரை பார்க்குறேன், அவங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்குது? ஆவியில சோர்ந்து போயிருக்கிறாங்க, ஆனா மாம்சத்துல நல்ல திடகாத்திரமா இருக்கிறாங்க. யாருன்னா, பின்மாறி போகும்படியாய் சோதிக்கப்படுகிற ஒரு சில கிறிஸ்தவர்களையும் நாம் பார்க்கும்போது ஆவியில ஒரு சோர்வு அவர்களுக்குள்ள காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சோர்வுள்ள ஆவி உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான பலனா இருக்கிறார். எது நமக்கு பலன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பலன். அல்லேலூயா. முதலாவது சரீரத்திலே தேவன் பலன் தருகிறார், நாவில் பலன் தருகிறார், மூன்றாவது ஆவியிலே பலன் தருகிறார். கர்த்தரே ஆவியானவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை எடுத்து வாசிச்சிட்டீங்கன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திற்கு நம்முள் வரும்போது நாம் பலன் அடைகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமாக. ஆவியானவர், அதுதாங்க அபிஷேகத்தை நாடணும்னு சொல்றது. ஒருவேளை நாம் அபிஷேகத்தை நம்பாம இருக்கலாம், ஆவியின் நிரப்புதலை நம்பாம இருக்கலாம். ஆனால் நான் நம்பாம இருந்தா எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த மாலை வேளையில நான் அதை நம்பி அதை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் என் பலனா இருப்பார், அவர் என் அடைக்கலமா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவி பலனா இருந்தாலே இன்னைக்கு பாதி செஞ்சிடலாம், நம்ம அப்படிதானே, பாதி செஞ்சிடலாம். ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது. இன்றைக்கு நிறைய ஜனங்களுக்கு மாம்சத்தை விட ஆவி என்ன பண்ணுது? உற்சாகம் இருந்து பலவீனம் அடைந்திருக்கிறது. கர்த்தர் தான் அந்த ஆவியை பலப்படுத்துகிறவர், கர்த்தர் தான் அந்த ஆவியை பலப்படுத்தி சாட்சியா நிற்க செய்கிறவர். ஆவியையும் நம்முடைய ஆண்டவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீஷர்கள் பலனற்று கடந்தார்கள், சீஷர்கள் பயந்து ஓடினார்கள். ஆண்டவரோ அவர்களை சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். மரண தருவாய் வரையும் பயப்படாமல் ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. எனக்கு தெரிந்து எல்லா சீஷர்களையும் என்ன செய்தாங்க? அவங்க இரத்த சாட்சியாய் மரிக்கும்படி அவர்களை கொடூரமாய் கொலை செய்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதை விட கொடுமை எது தெரியுமாங்க? யோவானுக்கு நடந்தது தான். யோவானை தூக்கி எண்ணெய் கொப்பரையில் போட்டு எடுத்து போதும் திரும்பவும் போட்டு அவன் சாகாத போதும் தனியாக கொண்டு போய் விடுறாங்க பத்மு தீவில். பாருங்க, மரணத்தை கண்ணெதிரில் பார்த்தோம், அவர் சாவை என்ன பண்ணலை? பார்த்து பயப்படல. 2 வாட்டி பார்த்தாரு, பயப்படல. ஆனாலும் அவர் ஆவியில பலனுள்ளவராக இருந்து நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி நம் கரத்தில் கொடுத்து விட்டு ஆண்டவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி விட்டு அவர் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? இன்றைக்கு என்னன்றது அது முடிவு நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் அவரை என்ன செய்திருக்கிறார்? பலப்படுத்தியிருக்கிறார். சீஷர்கள் எல்லாரும் மரணத்தை பார்த்து பயந்து ஓடினவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய முற்படும் போது தன்னுடைய வஸ்திரத்தையும் கழட்டி போட்டு விட்டு என்ன பண்ணுகிறாங்க? ஓடுறாங்க. ஆனா ஆண்டவர் அவருக்குள் பலனாய் வரும்போது, அல்லேலூயா, யூதர்களுக்கு முன்பாக அவரை கொலை செய்தவர்கள் நீரே என்று சொல்லி அவர்கள் எதிராய் பேசினது மாத்திரமல்ல, சாட்சியா இருந்து அநேகரை தேவனுக்குள்ளே நடத்தினார்கள். சிம்சோனுக்கு பலன் எங்க இருந்தது? ஆவியில இருந்தது. ஆமென். யோசேப்புக்கும் ஆண்டவர் ஆவியானவர், தேவ ஆவியானவர் யோசேப்புக்குள் இருந்து ஞானத்தின் நிமித்தம் என்ன செய்தார்? அந்த சொப்பனங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தார். தானியேலும் தேவ ஆவியை பெற்று கொண்டிருந்தார். இவர்கள் எல்லாம் நல்ல பலமா இருந்தார்கள். ஆமென். வாழ்க்கையின் முடிவில் ராஜஸ்தானத்தை அடைந்தார்கள். ஆமென். வாழ்க்கையின் முடிவில் இழந்து போன ஆவியை திரும்ப என்ன பண்ணுகிறான்? சிம்சோன் பெற்றுக்கொள்கிறான். சீஷர்கள் ஆவியின் பலனினாலே ஆண்டவருக்கு வைராக்கியமாய் ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவன் தருகிற பலனை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால்
ஆமென், நம்முடைய வாழ்க்கை பரியந்தம், நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான்காவது காரியம் என்னவென்று சொன்னால், வாசிக்கலாம். சங்கீதம் 73 வசனம் 4 வாசிச்சோன்னு சொன்னா, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பெலன் உறுதியாய் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பெலன் கொடுக்கிறார். சரீரத்திற்கான பெலன், நாவிலே என்ன செய்கிறார்? பெலன் தருகிறார். ஆவிலே பெலன் தருகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கொடுக்கிற பெலன் உறுதியா இருக்கும். மரணம் வரைக்கும் அவர்களுக்கு இடுக்கண் உண்டாவது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. எல்லா சூழ்நிலையிலும் அந்த பெலன் குறுகி போகாததா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அந்த பெலன் ஒடுங்கி போகாததா இருக்கும். அந்த பெலன் இன்னொருவரை பலப்படுத்துகிறதா இருக்கும். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை. அந்த பெலன் உறுதியாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு கொடுக்கிற பெலன் அது உறுதியானதா இருக்கும். ஆமேன். 4ஆம் வசனம், 4வது காரியத்தை நாம் 5வது காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனம், அவைகள் கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் துள்ள பண்ணுகிறார். எப்படிப்பட்ட பெலன் என்று சொன்னால், துள்ள பண்ணுகிற பெலன். அல்லேலூயா. இப்போ இது ஏன் இங்க கனெக்ட் பண்ற? இதுல பெலன் என்ற வார்த்தையே இல்லையேன்னு நம்ம சொல்லலாம். ஆமென். பாருங்க, நாம் வாசிக்கிற சங்கீதம் 29 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில், அதே சங்கீதத்தில், ஆமென், 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பலத்தினால் துள்ள பண்ணுவார். பலத்தினால் துள்ள பண்ணுவார். மகிழ்ச்சியினால் துள்ள பண்ணுவார். ஆமீன். கன்றுக்குட்டிகளைப் போல பலன் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தருவார். கன்றுக்குட்டிகளைப் போல. இதுக்கு நான் எதை மீன் பண்றேன்னு சொன்னா, ஏசாயா 40:31 சொல்லப்படுகிறது, புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து உயரே பறந்து எழும்புவார்கள். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பெலன். அப்போ குட்டிகளைப் போல துள்ளுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் வயது சென்றவளா இருந்தாலும் கன்று குட்டிகளைப் போல துள்ள செய்கிறதான, துள்ளி குதிக்கத்தக்கதான பெலனை அவருக்கு தருவார். வாழ வயதை திரும்ப தருவார். அல்லேலூயா. வாழ வயதை திரும்ப தருவார். அவர்கள் பலவீனமா இருந்தாலும் கூட, வயது சென்றவளா இருந்தாலும் கூட, அவர்களுடைய வாழ வயதை தேவன் அவருக்கு தருவார். முதலாவது சரீரத்திலே அவர் பலன் தருகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை சரீரத்தில் தருகிறார். நாவில் பலனை தருகிறார். ஆவியிலே பலன் தருகிறார். அந்த பலன் உறுதியா இருக்க செய்கிறார். அந்த பலன் நிமித்தம் திரும்ப இள வயதின் பலனை, ஆமீன், திரும்ப என்ன செய்கிறார்? வயதானாலும் இள வயதின் பலனை கர்த்தர் தருகிறார். அக்கா சொன்னது போல, நான் இப்போ இளமையா இருப்பது போல ஒரு ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற பலன் வயதானவர்களா இருந்தாலும் என்ன செய்யும்? இள வயதின் பலனை அது பெற்றுக்கொள்கிறார் இருக்கிறது.